உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் பா. விஜய் இயக்கத்தில் வெளியாகும் அகத்தியா. லிரிசிஸ்டா நமக்கு தெரிஞ்ச டைரக்டர் பா. விஜய் ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி, ஆருத்ரா மாதிரியான படங்களும் இயக்கியிருக்காரு. இது அவரோட 3வது படம் இயக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ஹாரர் ஜானர் கலந்த ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்னு கூட ஒரு ஜானரில் வகைப்படுத்தலாம். ஸோ அந்த ஜானருக்கு இந்த படம் ட்ரூவாக இருக்கா, எங்கேஜிங்கான வாட்சாக இருக்கா, படம் சொல்கிற விஷயம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சினிமாவில் ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஜீவாவோட இன்டென்ஷன். அதுக்காக முதல் படத்தில் புக் ஆனதுக்கப்புறம் தன்னோட சொந்த காசை செலவு பண்ணி கூட ஆர்ட் டைரக்ஷன் செட்டப்லாம் ரெடி பண்ணுறாரு. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு வில்லா பார்த்து 30 லட்சம் செலவு பண்ணி அதை வந்து ஒரு பேய் வீடாக மாற்றுறதுக்கான இன்டென்ஷன்லையும் இறங்குறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்தோட ஷூட்டிங் தடைப்பட்டு போயிடுது. அந்த ஷூட்டிங்கே டேக் ஆஃப் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அதனால ஜீவாவோட காசும் திரும்ப வராது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் ஜீவாவோட லவ்வரான ராஷி கண்ணா ஒரு ஐடியா தராங்க. அந்த ஆர்ட் டைரக்ஷனுக்கான போட்ட செட்டப்பை வந்து நம்ம ஒரு ஸ்கேரி ஹவுஸாக மாற்றிடலாம் அந்த வில்லாவையே. ஸோ அங்கே ஷோஸ் பண்ணோம் அப்படின்னா மக்கள் வந்து ஆடியன்ஸாக வந்து வருவாங்க, காசு கொடுத்து அந்த ஷோஸை பார்ப்பாங்க. அது மூலமாக நமக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி அதை செயல்படுத்த ஜீவா ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த வீட்டில் உண்மையாகவே பேய் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஜீவா என்ன முடிவு எடுத்தார், அந்த வீட்டில் இருக்கிற ரகசியங்களை கண்டறிஞ்சாரா இல்லையா, அது மூலமாக நமக்கு சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. படத்தில் நடிகரோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். அகத்தியன் அப்படிங்கிற டைட்டில் ரோலில் ஜீவா கதையின் நாயகனாக நிறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பெரிய டிமாண்ட் பண்ணுற ரோல் இல்லை, அவருக்கு இது ஒரு ஈஸியான கேக் வாக் தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு நீட்டாகவே பண்ணியிருக்காரு. எமோஷன்ஸும் நிறைய இடங்களில் கச்சிதமாகவே லேண்ட் ஆகிருக்கு. பட் இந்த படத்தோட சாலிடான ஒரு ஹார்ட் பீஸ் அப்படின்னா நிச்சயமாக அர்ஜுனோட கேரக்டர் தான். சித்தார்த்தன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அர்ஜுன். ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. நிறைய காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுறதுக்கு அர்ஜுனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அந்த கரிஸ்மாவும் ஒரு ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு இது நிச்சயமாக ஒரு நோட்டபிளான ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் காட்சிகளுக்கு ரோஹிணி, சார்லி, காமெடிக்கு ஷாரா, ரெடின் கிங்ஸ்லின்னு தொகுதி பிரித்து இரு தரப்பும் நடிச்சிருக்காங்க. ரெண்டு தரப்புலையுமே ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஷாரா பண்ணுற ஸ்பூஃப் டைப்பான காமெடிகள் நிறைய இடங்களில் என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸில் கொத்தனார் தப்பு பண்ணியிருப்பாருப்பா, அதை போய் பெருசாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் வந்து தேட்டரே பண்ணி சிரிக்க வச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான காட்சிகள் ஓரளவு ஆசுவாசமாக இருந்துச்சு இந்த படத்தில். ஃப்ளாஷ்பேக்கில் வர ராதா ரவி, இன்னொரு மெயின் வில்லனாக வர எட்வர்ட் சோனன்பிளிக், ரெண்டு பேருமே ரொம்ப கேரிகேச்சராக தான் எனக்கு ஃபீல் ஆனாங்க. ராதா ரவி கூட ஓரளவு கன்வின்சிங்காக அவரோட வில்லனஸ் ஆக்டை அங்கே பதிவு பண்ணுறாரு. பட் படம் ஃபுல்லாகவே எட்வர்ட் சோனன்பிளிக் ரொம்ப அனிமேட்டடாக வந்துட்டு போன ஒரு ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப செயற்கையாகவே அது தெரிஞ்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு டெரிஃபைங் வில்லனாக அவர் எங்கேயுமே நம்மளை பயன்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். ஆன் தி அதர் ஹேண்ட் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிற அந்த மட்டில்டா அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸ், அதே சமயம் அங்கங்கே ஒரு சில காட்சிகளுக்கு மட்டும் வந்துட்டு போகிற விடிவி கணேஷ், யோகி பாபு, இவங்க எல்லாருமே ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் பா. விஜய் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் கனெக்ஷன் வச்சு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்டோரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஜானரில் கூட இதை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தில் என்ன சொல்ல வராங்க, அந்த காட்சிகளில் இருக்கிற கண்டென்ட் எந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கேஜிங்காக போகுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். படத்தோட டோட்டல் டியூரேஷனும் ஓரளவு எங்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காகவே ஓடி முடிஞ்சிருது. அதனால் நமக்கு அதில் பெருசாக குறை சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். ஃப்ளாஷ்பேக்கில் அர்ஜுன் சம்மந்தப்பட்ட காட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதப்பட்டிருக்கு. எகைன் அந்த கண்டென்ட்டை நம்ம ரொம்ப வெயிட் பண்ணாமல், ரொம்ப அனலைஸ் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு எங்கேஜிங்கான வாட்சாகவே அது இருக்குது. அதுவும் அந்த மட்டில்டா கேரக்டரை அவர் நடக்க வைக்க அர்ஜுன் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவு கன்வின்சிங்காகவே இருக்குது. நம்மளை ஒரு எங்கேஜும் பண்ணிடுது டோட்டலாகவே அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் காலத்தில் நடக்கிற காட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் நமக்கு ஏற்படுது. தீபக்குமார் பதிவோட சினிமோட்டோகிராஃபி நிறைய இன்டென்ஸான காட்சிகளில் சிறப்பாகவே கிளிக் ஆகிருக்கு. அந்த மூக்கோ பாட்டு வச்சு வர அந்த காட்சிகள் ரொம்ப நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு. ராஷி கண்ணா, ஜீவா சம்மந்தப்பட்ட அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. நிறைய இடங்களில் சினிமோட்டோகிராஃபி ஸ்டாண்ட் அவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படிங்கிறது நல்லாவே ஒரு எஃபர்ட் போட்டிருந்தாங்க. நிறைய இடங்களில் அந்த கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பேட்சியாக இருக்குது. அதுவும் ரொம்ப கேரிகேச்சராகவும் நிறைய இடங்களில் ஃபீல் ஆச்சு. எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு ஸ்கையை காட்டுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு 4-5 பறவை பறந்து போகணுங்கிறது மேண்டேட்ரியாக எல்லா ஷார்ட்ஸ்லையுமே வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் செயற்கையாக தெரிஞ்சாலும் பார்க்குறதுக்கு பெரிய அளவில் உறுத்தலை. அந்த ப்ரொடக்ஷன் டிசைனாக ஓரளவு மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் படம் டோட்டலாக எங்கேஜிங்கான வாட்சாக மாறுறதுக்கு சான் லோகேஷோட எடிட்டிங் பேட்டர்னுமே ஒரு முக்கியமான
பில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவோட இசையில செம்மண்ணு தானே பாடல் ஓரளவு இதமா இருக்கு கேட்கறதுக்கு. அண்ட் என் இனிய பொன்னிலாவே பாட்டோட ரீஹாசிஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் அதை அவாய்டே பண்ணியிருக்கலாம். அந்த கிளாசிக்கை கொஞ்சம் அது வந்து சிதைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நிறைய இடங்களில் யுவன் சங்கர் ராஜா ஸ்கோர் பண்ணுறாரு. பட் இன்னுமே நிறைய இன்டென்ஸான காட்சிகளுக்கு, எமோஷனலான காட்சிகளுக்கு ஒரு சிறப்பான அவுட்புட்டை கொடுத்துருக்கலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஆர்குமெண்ட் 100% வேலிடாக இருக்குது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அதை ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். பட் எகைன் இங்கே ஒரு விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக இன்னொரு துறையவே டோட்டலாக வில்லனாக மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கு. இந்த சமூகத்துக்கே அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறதையும் இங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதனால் இந்த பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, போன் கேன்சர் மாதிரியான ஒரு சீரியஸான ஹெல்த் இஷ்யூக்கு தமிழர்கள் 80 வருஷத்துக்கு முன்னாடி சித்தால மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. இது ஓகே தான், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாக இந்த கான்செப்டை நம்ம ஏற்றுக்கலாம் தான். பட் அகெயின் இந்த கான்செப்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அலோபதி மூலமாக தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதை க்யூர் பண்ணுறதுக்கு சித்தாவை வந்து ஆல்டர்னேட்டிவாக ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதமெல்லாம் வைக்கிறாங்க. எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். இது எகைன் ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு போக்காக தான் எனக்கு புலப்பட்டுச்சு. எகைன் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாக நம்ம ஏற்றுக்கிட்டு போகலாம் தான். அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 7ஆம் அறிவு, சிதம்பர ரகசியம் மாதிரியான தொடர்களில் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது ஓரளவு அக்செப்டபிள் தான். பட் ஸ்டில் ஒரு அலோபதி வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், அது மூலமாக ஹார்ம்ஃபுல்லான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதோட இந்த மாதிரியான மெடிசன்ஸை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வசனங்கள் டைரெக்டாகவே இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதை நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம். நிறைய இடங்களில் வசனங்கள் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எதுகை மோனையில் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட்டாக எழுதப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க தான் பச்சளை மருந்து, பத்திக்கிட்டா வெடி மருந்து அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் புலப்பட்டுச்சு. அண்டு ரோஹிணி ஒரு இடத்துல ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மழை வேண்டி யாகம் நடத்துனாங்க, ஒரு பையன் மட்டும் கொடையோட வந்தான். இந்த மாதிரியான வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் நிறைய இடங்களில் அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அவுட்டேட்டடாக ஃபீல் ஆகுது. இந்த கிரின்ஸ் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாகவும் இந்த வசனங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, எங்கேஜிங்கான ஒரு படமாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் கருத்துக்கள் அங்கங்கே நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்தை நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாட்சாக ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.